You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் ஒரு முறை ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு வல்லமையுள்ளவராய் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாங்கள் அறிந்தபடி அவர் பேசுகிற தேவன். வசனத்தை படிக்கும்போதும் மற்றவர்கள் பேசும்போதும் இந்த வார்த்தையை வைத்து பேசும்போது அவர் பேசுகிறதை உணர முடியும். ஏன்? இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியும். தேவனே வார்த்தையாக இருக்கிறார். எனவே நீங்களும் அந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை கவனிக்கும்போது, நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு அவர் பேசுவதற்கு, உங்களை உயிர்ப்பிப்பதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். முன்பு குறிப்பிட்ட அதே வசனம் பாருங்கள். இப்போ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன குறிப்பிடுகிறேன் அப்படின்னா, சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அது இதற்கு முன்பு ஒரு தலைப்பில் உங்களுக்கு சொன்னேன், அதை பாருங்கள். அப்போ இன்றைக்கும் இந்த தேவன் யார்? ரட்சிக்கும் தேவன், ரட்சிக்கிற தேவன். ரட்சிப்புன்னா என்ன? ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறாங்க, தானே முயற்சி செய்து பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வேறு ஒருவர் வந்து அவர்களுக்கு உதவி செய்தல். ஒரு விபத்தாகுதுன்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு கார் விபத்தை, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அப்படி கீழே மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளவோ முயற்சித்தோம், அவங்க எழுந்திருக்க முடியல, கீழே மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, உயிருக்கு போராடுறாங்க, வலி தாங்கலை, கத்துறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் வேறு ஒருவர் வந்து அந்த இடத்துல அவர்கள் மேலே இருக்கிறதான அந்த பாரத்தை தள்ளிவிட்டு அவர் முயற்சி செய்து அப்படியே தூக்கி அவர்களுக்கு உதவி செய்வதைப் போல ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடிமைப்பட்டவர்கள், விடுதலை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறவர்கள், எங்களுக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? எங்களை யார் காப்பாற்ற முடியும்? நாங்கள் மிகுந்த அழிவை நோக்கி போகிறோமே என்று கூக்குரலிடுகிற நிலையில் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு காரியம்தான் ரட்சிப்பு. ரட்சிக்கும் தேவன். அதை தான் அங்கே சொல்கிறாரு, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இப்போ இவங்களுக்கு அவசியம், இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு, வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, வேறு யாரையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல, ஆண்டவர் தான். அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ரட்சிப்பின் தேவன். சங்கீதம் 85:4 சொல்லுகிறது பாருங்கள். 85:4 படிக்கிறேன் பாருங்கள். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். அப்போ ஆண்டவருக்கு, ஆண்டவரை பற்றி இந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியுது. நீங்கள் எங்கள் மேலே கோபமாக இருக்கீங்க, நாங்கள் தப்பு செஞ்சுருக்கிறோம், எங்களை விடுவிக்க யாரும் முடியல, நீங்கள் தான் எங்களை ரட்சிக்கணும், நாங்கள் செய்த குறைகளை உணர்ந்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அதையெல்லாம் விட்டு எங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுங்கப்பா, உங்கள் கோபத்தை ஆற்றிக்கொண்டு எங்களுக்கு விடுதலை தாரும் என்று தேவ பிள்ளைகள் கதறுவதை பார்க்க முடியும். அதே 85 சங்கீதத்தின் 9 கூட பாருங்கள். சங்கீதம் 85:9 நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. தேசம் இருளடைந்திருக்கிறது,
மனிதர்களின் வாழ்க்கை இருளாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள் தேவ மகிமையை இழந்து காணப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ மகிமை திரும்ப வாசமாக இருந்து அவருடைய ரட்சிப்பு, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு, உங்களுடைய விடுதலை, உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை, எனக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, என் தேசத்திற்கு தேவை, என் ஜனங்களுக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ரட்சிக்கும் தேவன் யாருக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார்? ரட்சிப்பு என்றால் விடுதலை, ரட்சிப்பு என்றால் சமாதானம், ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, ரட்சிப்பு என்றால் ஆரோக்கியம், ரட்சிப்பு என்றால் சுகமாகுதல், ரட்சிப்பு என்றால் ஆசீர்வாதம். இது எங்களுக்கு வேண்டும். யாருக்கு நான் குறிப்பிட்ட இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு தேவன் கொடுப்பாராம்? அவருக்கு பயந்தவர்களுக்கு. கிட்ட வந்து அதை கொடுக்கிறார், சமீபமாக இருந்து. ரட்சிப்பு. அப்போ என்ன விஷயம்? தேவனின் அருள் உங்களுக்கு வேண்டுமானால், தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமானால், தெய்வீக விடுதலை உங்களுக்கு வேண்டுமானால் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த தெய்வத்திற்கு பயப்பட வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் பயம் இல்லை. நோவாங்கிற ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணுறார், தப்பு பண்ணாதீங்கப்பா, ஆண்டவர் கோபமாக இருக்கிறார், அவர் உங்களை படைத்த தேவன், உங்களை எல்லா விதத்திலும் அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார், நீங்கள் அவரை விட்டு விலகாதீங்க, அவருக்கு பயந்து வாழுங்க, தேவன் ரொம்ப கோபம் கொண்டு இருக்கிறார்னு சொன்னார். அவங்க கேட்கவே இல்லை, கடவுளுக்கு பயப்படவே இல்லை அவங்க. அதனால் குறிப்பிட்டே சொன்னார், ஆண்டவர் உங்களை அழிக்கப் போகிறார், ஆண்டவர் தண்டனை உங்கள் மேலே வரப்போகுதுன்னு சொன்னார். அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நோவா மூலம் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. அதனால்தான் இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளும் நாங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை பயமுறுத்தும்படி சொல்லவில்லை. நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நன்மைக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு நன்மைக்கேதுவாக இந்த மோசமான உலகத்தில், வழி தவற வைக்கிற உலகத்தில், கெட்டு போகிற உலகத்தில் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனின் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவருக்கு பயந்து இருந்தீங்கன்னா, பயத்தோடு இருந்தால் நீங்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 88ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் பாருங்கள். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்போது இந்த தேவன் அருளுகிற ரட்சிப்புக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வாழ வேண்டுமானால், பிரியமானவர்களே, என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து வாழணும். அவர் ரட்சிக்கும் தேவன் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, அவருக்கு பயந்து வாழணும். மனுஷனுக்கு பயப்படுவதினால் பிரயோஜனம் இல்லை. உங்களை படைத்த தேவனுக்கு பயப்படுங்க. மூன்றாவது, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மத்தேயு 14:30 சொல்லுகிறது, பேதுரு ஆண்டவரை பார்த்து அழகாய் கடலில் நடக்கிறார். இதை போல் யாரும் நடந்ததில்லை. தண்ணி மேலே யாரும் நடக்க முடியாது. ஆண்டவர் இயேசு நடந்தார். பேதுரு அவரை பார்த்து நம்பிக்கையோடு நடந்தார். ஆனால் அவருடைய கவனம் வேற பக்கம் போன உடனே தண்ணிக்குள்ளே மூழ்கிறார். ரட்சிப்புனா பாருங்கள், அப்படியே கீழே மூழ்கிறார். ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் உள்ள கீழே போகிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் கையை நீட்டி அவனை தூக்கி விட்டார். இதுதான் ரட்சிப்பு. உங்களுக்கு விடுதலை வேணுமா? உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேணுமா? நீங்கள் மூழ்கி போகிற கப்பலை போல உங்கள் விசுவாசம், உங்கள் வாழ்க்கையின் தன்மை இருக்கா? கவலைப்படாதீங்க. உங்களை ரட்சிக்க ஆண்டவர் கூட இருக்கிறார், உங்களோட பேசுகிறார். அவரை நம்பி ஒப்பு கொடுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, ரட்சிப்பு கொடுக்க ஆண்டவர் வல்லவர். பரலோக தெய்வமே, துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மீதும்
அந்த ரட்சிப்பின் வல்லமை கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்க விசுவாசிக்கட்டும், உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கட்டும், உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கட்டும். உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.